ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HCF அண்ட் LCM தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மீ, போ, வா மற்றும் மீ, சி, ம. ஓகேங்களா. HCF அப்படிங்கிறது என்னென்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேங்களா. அதே போல் LCM அப்படிங்கிறது லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேங்களா. இங்கே வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை மட்டும் எடுக்க போகிறோம். இதில் லீஸ்ட் காமன் மல்டிபிள் இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக டிவைட் பண்ணுற விஷயமும் இங்கே காமனாக மல்டிப்ளை பண்ணுற நம்பர்ஸும் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தமிழில் மீப்பெரு பொது வகுத்தி. ஓகேங்களா. HCF அப்படிங்கிறது. LCM அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீச்சிறு பொது மடங்கு. மீ, சி, ம அப்படிங்கிறது, அதாவது LCM அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HCF அப்படின்னா நம்ம என்னென்னு பார்ப்போம். HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது மீ, போ, வா. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 அப்படின்னு நம்ம ரெண்டு நம்பர் இங்கே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஒன்று 75 எடுத்துக்கிறோம், இன்னொன்று வந்து 60 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ், அதோட காரணிகள் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ 75ஓட காரணிகள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 75 எந்தெந்த நம்பர்லாம் வந்து டிவைட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஸோ 75 வந்து எந்தெந்த நம்பர்லாம் நம்ம டிவைட் ஆகும் அப்படின்னா 1ஆல் வந்து டிவைட் ஆகும். நம்பர் 1ஆல் டிவைட் ஆகும். அதுக்கு அடுத்தது 3. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 75 டிவைடட் பை 3 அப்படிங்கிறது வந்து 25 வருதுங்களா. ஸோ 75 டிவைடட் பை 1 அப்படிங்கிறது 75 வரும். ஸோ அதுதான் அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம இங்கே எழுதுகிறோம். 1ஆல் டிவைட் ஆகும், அதுக்கடுத்தது 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 25ஆல் டிவைட் ஆகும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 15ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 75ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பரில் எல்லாத்துலேயும் நம்ம 75ஐ டிவைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்ம 60 எடுத்துக்கிறோம். ஸோ 60ஓட ஃபேக்டர்ஸ், நம்பர் 60ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும்னா 60யும் சேம் நம்பரால் டிவைட் ஆகும். ஓகேங்களா. 60 வந்து 60ஆலையும் டிவைட் ஆகும். 60 டிவைட் பை 60 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 1. அதே போல் 60ஐ நம்ம 1ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 தான் வரும். அதே போல் 1 அப்படிங்கிற நம்பரால் நம்ம 60ஐ டிவைட் பண்ணலாம். அடுத்தது 2ஆம் நம்பர்லையும் டிவைட் பண்ணலாம். 60 டிவைட் பை 2 வந்து பார்த்திங்கன்னா 30 வருங்களா. இப்போ 2 இதுலேயும் நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்தது 3 இந்த நம்பர்லேயும் நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்தது 4 இதுலேயும் டிவைட் ஆகும். 5லேயும் டிவைட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது 15லேயும் டிவைட் ஆகும். 12 அப்படிங்கிற நம்பர்லேயும் நம்ம டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 6ல் டிவைட் ஆகும், 10ல் டிவைட் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள் 20லேயும் டிவைட் ஆகும், 30லேயும் டிவைட் ஆகும். அதுக்கடுத்தது 60லேயும் டிவைட் ஆகும். 60 அப்படிங்கிற இந்த நம்பரை நம்ம இத்தனை நம்பரில் நம்ம டிவைட் பண்ணலாம். அதே போல் 75 நம்ம மேலே உள்ள இந்த நம்பர்லாம் நம்ம டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம பார்க்கும்போது இதில் காமனான நம்பர் என்ன? இந்த ரெண்டு நம்பரையும், அதாவது 75ஐயும் இந்த 60ஐயும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்லாம் என்னென்னு பாருங்கள். இங்கே 1 இருக்குங்களா, இங்கே 1 இருக்குது. அதாவது இது வந்து 75ஓட ஃபேக்டர், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60ஓட ஃபேக்டர், 60ஓட காரணி, இது வந்து 75ஓட காரணி. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது. ஸோ அதே போல் இங்கேயும் 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இங்கே 5 இருக்குது, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. வேறு ஏதாவது நம்பர் வந்து ஒத்து போதான்னு பாருங்கள். இங்கே 15 இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து 15 இருக்குது. வேறு ஏதாவது நம்பர் ஒத்து போதான்னு பாருங்கள். ஒத்து போகலை. ஓகேங்களா. ஸோ அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ரெண்டு நம்பரில் இவ்வளவு தான் அப்படின்னு முடியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த நம்பரில் தான் மட்டும்தான் நம்ம டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதாவது காமனாக எழுதுகிறோம் பாருங்கள். 1, 3, 5, அடுத்தது 15. ஓகேங்களா. ஸோ இதில் மட்டும்தான் வந்து இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம இங்கே எழுதுகிறோம் பார்த்தீங்களா. இவ்வளோதான் அப்படிங்கிறது நம்ம சுருக்கிடுறோம். அதாவது இங்கே ரெண்டு நம்பர் இருக்குது, 75 இருக்குது, 60 இருக்குது. இந்த ரெண்டு நம்பரையும் இந்த 4 நம்பர் மட்டும்தான் 75ஐயும் டிவைட் பண்ணுது, 60ஐயும் டிவைட் பண்ணுது அப்படிங்கிறத காமனாக எடுத்து எழுதுகிறோம் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கூடிய நம்பர்ஸ். ஓகேங்களா. காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ். ஓகேங்களா.
அதாவது இங்கே என்ன ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட்டுங்கிறது இங்கே இந்த ஹச்சிசிஎஃப்பில் ஃபஸ்ட்டு வேர்டே என்ன ஹையஸ்ட். ஓகேங்களா, ஹையஸ்ட் அப்படிங்கிறது என்ன ரொம்ப அதிகமான. ஸோ இந்த 4 நம்பரில் எது அதிகமான நம்பர் பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 தான் வந்து பெரிய நம்பர். அப்போ இந்த 2 நம்பருக்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீப்பெரு பொது வகுத்தி. ஓகேங்களா, பெரிய பொது வகுத்தி 2 நம்பருக்கும் பெரியன்னா இந்த 4 நம்பரில் எது பெரிய நம்பர் 15. பெரிய பொதுவான வகுத்தி, அதாவது இந்த நம்பரை வச்சு இந்த 75ஐயும் 60ஐயும் இந்த 15 டிவைட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீப்பெரு பொது வகுத்தி. இதுதான் ஹச்சிசிஎஃப். ஓகேங்களா, ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறது இவ்வளோ தான். இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாலே ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம எக்ஸாமில் வந்து நம்மளாம் ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு மெத்தடுக்காக, அதாவது என்னென்ன நம்பர்லாம் வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நான் எழுதியிருக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னா நம்ம ஸ்கூல்லலாம் படித்தது எப்படின்னா 75 60 இந்த கொடுத்துருக்கிற 2 நம்பர் இப்படி எழுதிக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டானா வகுத்தல் போடுவாங்க. ஸோ இங்கே இந்த 2 நம்பரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 0 அது 10s இருக்குது. ரெண்டுத்துக்கும் காமனாக நம்ம 5 டைம் டேபிளில் நம்ம டிவைட் பண்ணலாம். அப்போ 5 இங்கே போட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 வரும். ஓகேங்களா, 15 5s are 75. இங்கே 12 into 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60. ஓகேங்களா, மறுபடியும் டானா வகுத்தல் போட்டிங்க அப்படின்னா இங்கே 15 இருக்குது, இங்கே 12 இருக்குது. 15 அப்படிங்கிறது வந்து 3வது டேபிள்லையும் அடிபடும், இங்கே 12ங்கிறது 3வது டேபிள்லையும் அடிபடும். அப்போ 3 போட்டோம் அப்படின்னா 5 3s are 15. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 3s are 12. ஓகேங்களா, 4 3s are 12. ஸோ மறுபடியும் இதை டானா வகுத்தல் போட்டோம் அப்படின்னா இந்த 2 நம்பரையும் காமனாக ஏதாவது ஒரு நம்பரில் வகுக்க முடியுமான்னு பார்க்கணும். ஒருவேளை இந்த 4க்கு பதில் இங்கே 10 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம இங்கே மறுபடியும் நம்ம 5 போடலாம், நம்ம வகுத்தரலாம். இல்லை இந்த இடத்துல வந்து ரெண்டுமே ஈவன் நம்பராக இருந்ததுனாலும் நம்ம ஈவன் நம்பர் போட்டு நம்ம வகுத்தரலாம். ரெண்டுமே ஆட் நம்பராக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்பர் மல்டிபிள் போட்டு நம்ம வகுத்தரலாம். ஸோ இங்கே நம்ம டானா வகுத்தல் போட்டோம் அப்படின்னா ஒன்று இங்கே 5 போட்டு இங்கே 1 கொண்டு வரணும். ஸோ அப்படி நம்ம கொண்டு வரக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி இதுலேயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நம்ம எடுத்து எழுதும் போது இந்த நம்பரை மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதுகிறோம். ஓகேங்களா, அதாவது இந்த நம்பர்னால் என்ன நம்பர் 75ஐயும் 60ஐயும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் 5. அதே போல் அதுலேருந்து டிவிஷனில் கிடைச்சது 15 12. இதுலேயும் நமக்கு காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் 3. மறுபடியும் ஒரு டானா வகுத்தல் போட்டு காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் கிடச்சிது அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு மேலே இதை வகுக்க முடியாது, நம்ம இப்படியே வந்து வச்சுக்கிறோம். இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 into 3 5 3s are 15. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆன்சர் என்ன, நம்ம ஏற்கனவே இங்கே வந்து காமன் ஃபேக்டர்ஸ்லாம் எழுதி நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, 15 வந்ததுங்களா. ஸோ அதே போல் இங்கே காமனான டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்ன 15. ஓகேங்களா, 5 3s are 15. அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 75க்கும் இந்த 60க்கும் மீப்பெரு பொது வகுத்தி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து HCF. அடுத்தது LCM அப்படிங்கிறது என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு அடுத்தது ஃபார்முலா பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம சம்குள்ள போயிடலாம். LCM. ஓகேங்களா, LCM லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ அது என்ன சொல்லலாம், மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2 நம்பர் இருக்குது, 2 நம்பர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10, இன்னொன்று 25. ஓகேங்களா, ஸோ இந்த 2 நம்பரில் நம்ம லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது எல்சிஎம் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல எல்சிஎம்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த 2 நம்பருக்கான எல்சிஎம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ 10ஓட மல்டிபிள். ஓகேங்களா, 10ஓட மல்டிபிள்ஸ் மட்டும் நான் எழுத போகிறேன். 10 மடங்குகள். ஓகேங்களா, 10 20 30 40 50 60 70 80 90 100. ஸோ அதே போல் 110 120 130 140 150 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து 10ஓட மடங்குகள்.
அதே போல் 25ஓட மடங்குகள் 25ஓட மடங்குகள் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம் 25 அதுக்கு அடுத்தது 50 75 100 125 அடுத்தது 150 இப்படி இது போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ இப்படி போயிட்டே வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனான நம்பர். ஸோ ரெண்டுத்துலேயும் இருக்கிற காமனான நம்பர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 இருக்குது, இங்கே 5ல் எதுவுமே இல்லை. அடுத்தது 50 இருக்குது, இங்கே பாருங்கள் இங்கே 50 இருக்குது ஓகேங்களா. இங்கே 50 இருக்குது, இங்கே 50 இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது இங்கே 100 இருக்குது ஓகேங்களா, இங்கே 100 இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே 150 இருக்குது, இங்கே 150 இருக்குது ஓகேங்களா. இங்கே காமனான நம்பர்ஸ், காமனான மல்டிபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 50, அடுத்தது 100, அடுத்தது 150 ஓகேங்களா. 3 நம்பர் எடுத்துக்கிறோம். இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா n டிஜிட், அதாவது இப்படி போயிட்டே இருக்கக்கூடிய பெரிய நம்பர் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 2 நம்பரில் லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படிங்கிறது இந்த எடுத்துக்கிட்ட இந்த 3 நம்பரில் உள்ளதுலேயே லீஸ்டான நம்பர், ரொம்ப குறைவான நம்பர், சின்ன நம்பர் ஓகேங்களா. அதான் மீச்சிறு, அந்த பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னா இது வந்து மடங்கு ஓகேங்களா. பார்த்தீங்கன்னாலே தெரியும் 50 100 150 மடங்காக போயிட்டுருக்கு. 50 100ஆவது, 100 வந்து 150ஆவது, அடுத்தது 200ஆக போயிட்டுருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மடங்குகளில் மீச்சிறு உள்ளதுலேயே சின்னது, அது மாதிரி லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படிங்கிறது உள்ளதுலேயே லீஸ்ட் நம்பர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 50 ஓகேங்களா. அப்போ இந்த 2 நம்பரோட 10க்கும் 25க்கும் உண்டான லீஸ்ட் காமன் மல்டிபிள் மீச்சிறு மடங்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அப்படிங்கிறது இதுதான் ஓகேங்களா. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எல்சிஎம் வந்து நம்ம ஃபார்முலா வச்சு பார்க்கும் போதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்கூலில் எப்படி படிச்சிருப்போம், டானா வகுத்தல் கண்டிப்பாக போட்டிருப்போம். அதே டானா வகுத்தல் இங்கே போடுவோம். 10 25 அப்படின்னு 2 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு ஒரு டானா வகுத்தல் நம்ம போடுறோம். ஸோ இது 2 நம்பரும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்ன, இங்கே பார்த்தாலே தெரியுது 10, இங்கே 5 இருக்குது. அப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ல் நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 5 நம்ம போட்டு டிவைட் பண்ணும்போது இங்கே 2 வரும், இங்கே 5 வரும் ஓகேங்களா. மறுபடியும் இதுக்கு காமனான நம்பர் நம்ம போட்டு டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா காமனான நம்பர் இல்லை. ஸோ அப்போ நம்ம இங்கே 2 போட்டு இங்கே 1 கொண்டு வரலாம், இங்கே அப்படியே 5 இறக்கிக்கணும். மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், 5 போட்டு இங்கே 1 அப்படியே வந்துடும். இங்கே மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆல் 5 டிவைட் பண்ணும்போது 1 வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொண்டு போக வேணாம், இது வந்து சைடில் எழுதுவோம் அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த 3 நம்பரையும் எடுத்துக்குவோம் ஓகேங்களா. அப்போ 5 × 2 × 5 ஓகேங்களா. இந்த 3 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ 5 2s are 10, 10 × 5 50 ஓகேங்களா. ஸோ இந்த 50 வந்துருச்சுங்களா. இதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது மீச்சிறு மடங்கு, மீச்சிறு பொது மடங்கு ஓகேங்களா. இவ்வளவு தான் HCF என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம எல்சிஎம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் என்ன, அதுக்கப்புறம் இந்த சம்ஸ்லாம் நம்ம எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா ஒரு சில இதை வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். HCF அண்ட் எல்சிஎம் ஓகேங்களா. HCF எல்சிஎம்மோட ஃபார்முலா மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 ஃபார்முலா இருக்குது. இந்த 7 ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா HCF அண்ட் எல்சிஎம்மில் எந்த மாதிரியான சம் கேட்டாலும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்துட்டு 3 ஃபார்முலா தான். அது ஏன் நான் 7 ஃபார்முலா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ஒரு ஃபார்முலாவை நம்ம 5ஆக டிரைவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஒரு 2 ஃபார்முலா இருக்குது ஓகேங்களா. டோட்டலாக 7 ஃபார்முலா. அதுக்கு எல்லாத்துக்கும் பேஸான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ அது எப்படி அந்த ஃபார்முலா வந்தது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஓகேங்களா. 2 எண்களோட பெருக்கற்பலன், 2 எண்கள் ஓகேங்களா, 2 எண்களின் பெருக்கற்பலன், நம்ம XYன்னு எழுதிக்கலாம். X அப்படிங்கிறது ஏதோ ஒரு நம்பர், Y அப்படிங்கிறது ஏதோ ஒரு நம்பர், 2 எண்களின் பெருக்கற்பலன். அப்போ XY ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு HCF × LCM. இந்த HCFையும் LCMையும்
நம்ம மல்டிப்ளை பண்ணால் இந்த ரெண்டு நம்பரும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து ஃபார்முலா நம்பர் 1. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ நம்பர்ஸ். ஓகேங்களா, எக்ஸுங்கிறது ஒரு நம்பர்னு எடுத்துக்கோங்க, ஒய் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நம்பர். இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஹச்சிசிஎஃப் அப்புறம் எல்சிஎம் இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1025 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஏற்கனவே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த நம்பர் தான். இந்த 10க்கும் 25க்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னா 50. ஸோ இப்போ இந்த 10க்கும் 25க்கும் ஹச்சிசிஎஃப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டானாவகுத்தல் போட்டு ஸோ 5. ஸோ 5ல் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 2 5 10, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 5 25. ஸோ அப்போ இங்கே 5 மட்டும் எடுத்துக்கிறோம். ஹச்சிசிஎஃப் அப்படிங்கும் போது நம்ம 5 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து எல்சிஎம், இது வந்து ஹச்சிசிஎஃப். அப்போ எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 250 வருதுங்களா. இதை ரெண்டு நம்பரையும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 10யும் 25யும் மல்டிப்ளை பண்ணால் 250 வரும். அப்போ ஏதோ ஒரு ரெண்டு நம்பர், அப்போ 10 25 இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 250 வருதுங்களா. ஸோ அப்போ 250 ஈக்குவல் டு எல்சிஎம்மையும் ஹச்சிசிஎஃப்பையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 250 வரும். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபார்முலா. ஏதோ ஒரு ரெண்டு நம்பரையும் ஹச்சிசிஎஃப்பையும் எல்சிஎம்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை வச்சே நம்ம ஒரு 5 ஃபார்முலா வந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு நம்பர் மட்டும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸில். ஸோ இப்போ வந்து ஒரு நம்பர் மட்டும் கொடுக்குறாங்க, ஒரே ஒரு எண் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் டிவைடட் பை ஒய் டிவைடட் பை மற்றொரு நம்பர். ஓகேங்களா, ஸோ இந்த ஒய் எப்படி இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, ஒன்றும் கிடையாது. இங்கே எக்ஸு ஒய் ப்ராடக்டில் மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ இதை இந்த ஒய்யை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் நம்ம கொண்டு போந்தால் என்ன ஆகும், டிவிஷனில் போயிடும். அப்போ ஹச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் டிவைடட் பை ஒய் வந்துடும். அப்புறம் மூணாவது ஃபார்முலா மற்றொரு எண் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒய். ஸோ ஒய் வந்து கண்டுபிடிக்கும் போது ஒய் ஈக்குவல் டு அதே தான் ஹச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் டிவைடட் பை எக்ஸ். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற எக்ஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா டிவிஷனில் வந்துடும். அப்போ ஹச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் டிவைடட் பை எக்ஸ். ஓகேங்களா, இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம ரெண்டு ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டோமா. அடுத்தது நாலாவது ஃபார்முலா. ஸோ நாலாவது ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்சிஎம் இங்கே வந்து கேட்பாங்க. ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம் வந்து கேட்பாங்க. எல்சிஎம் ஈக்குவல் டு இதே ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க. ஹச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்துக்கோங்க. எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஹச்சிசிஎஃப்பை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போய்ட்றோம். இங்கே ப்ராடக்ட்டில் அதாவது மல்டிப்ளையில் இருக்கிற ஹச்சிசிஎஃப் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனில் வந்துடுமா. அப்போ எக்ஸ்ஒய் டிவைடட் பை ஹச்சிசிஎஃப். ஓகேங்களா, ஸோ அதே போல் தான் ஃபார்முலா நம்பர் 5 ஹச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு போயிடுங்க. ஹச்சிசிஎஃப் கேட்குறாங்க, அப்போ ஹச்சிசிஎஃப் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு எல்சிஎம்ஐ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ எக்ஸ்ஒய் டிவைடட் பை எல்சிஎம். ஓகேங்களா, இப்போ ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஒரே ஃபார்முலா தான். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பரோட பெருக்கற் பலன் எதுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஹச்சிசிஎஃப்க்கும் எல்சிஎம்முக்கும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இதை வச்சே நம்ம எந்த மாதிரி சம் கேட்டாலும் ஒரு 5 ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஹச்சிசிஎஃப் கேட்டாலும் இதை வச்சு நம்ம கொண்டு வந்துடலாம், எல்சிஎம் கேட்டாலும் இதை வச்சு கொண்டு வந்துடலாம். அப்போ ஒரு நம்பர் கொடுத்து கேட்டாலும் நம்ம கொண்டு வந்துடலாம், மற்றொரு எண் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு அடுத்த ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 6 ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃப்ராக்ஷன். ஓகேங்களா, பின்னங்களில் வந்து கொடுக்கும் போது பின்னம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. டிவிஷனில் இப்போ 8 டிவைடட் பை 9ங்கிறது ஒரு பின்னம், ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனில் வந்து கொடுத்து ஹச்சிசிஎஃப் வந்து கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து கேட்டாங்கன்னா ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு தொகுதிகளின்
HCF டிவைடட் பை பகுதிகளின் LCM. ஓகேங்களா, அவ்வளோதான். தொகுதிங்கிறது வந்து என்ன, 8 இங்கே, பகுதிங்கிறது 9. ஓகேங்களா, தொகுதி அப்படிங்கிறது வந்து நியூமரேட்டர், பகுதி அப்படிங்கிறது வந்து டினாமினேட்டர். அப்போ ஃப்ராக்ஷனில் கொடுத்து HCF கேட்டாங்கன்னா தொகுதிகளின் HCF, பகுதிகளின் டிவைடட் பை பகுதிகளின் LCM. ஓகேங்களா, இப்போ HCF ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எடுத்தோனையுமே HCF கண்டுபிடிக்கிறதுனால HCF தான் மேலே வரும். அப்போ அது கூட நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, தொகுதிகளின் தொகுதி அப்படிங்கிறது தானே மேலே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தொகுதிங்கிறது மேலே தான் இருக்கும். அதனால் தொகுதி டிவைடட் பை பகுதிங்கிறத வச்சுக்கிறோம். HCF வந்து கண்டுபிடிக்கிறதுனால HCF நம்ம மேலே எழுதிக்கிறோம், HCF டிவைடட் பை LCM. ஸோ அதே போல் ஃப்ராக்ஷனில் LCM நம்ம கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். LCM ஈக்குவல் டு தொகுதிகளின் LCM. LCM கேட்டதுனால LCM தான் மேலே எழுதணும். ஓகேங்களா, டிவைடட் பை பகுதிகளின் HCF. ஓகேங்களா, ஸோ மொத்தம் இந்த 7 ஃபார்முலா தான். இந்த 7 ஃபார்முலாவை நீங்கள் பார்த்து வச்சுட்டாலே, 7ங்கிறது கிடையாது, இது ஒரு ஃபார்முலா. இந்த 1 வச்சு தான் நம்ம 5 வரையும் கொண்டு வந்தோம். அதுக்கடுத்து இது ஒரு ஃபார்முலா, அதுக்கடுத்து இது ஒரு ஃபார்முலா. இதுவும் ஒரு பெரிய ஃபார்முலா கிடையாது. HCF கேட்டால் மேலே HCF எழுதுகிறோம், கீழே LCM எழுதுகிறோம். LCM கேட்டால் மேலே LCM எழுதுகிறோம், கீழே HCF எழுதுகிறோம். ஓகேங்களா, ரொம்ப 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 ஈஸி. HCF LCM அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலாவும் ஈஸி. ஓகேங்களா, இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து ஓவர் ஆகுது. நம்ம சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.